சட்டமும் நீதியும் இணையத்தொடர் விமர்சனம். சரவணன், நம்ரிதா, ஆரோல் டி சங்கர், சண்முகம், திருசெல்வம், விஜயாஸ்ரீ, இனியாராம் மற்றும் பலர் நடிப்புல பாலாஜி செல்வராஜ் இயக்கத்துல விபின் பாஸ்கர் இசையில வெளிவந்திருக்கும் இணையத்தொடர் தான் சட்டமும் நீதியும். சாதாரண நோட்டரியாக புகார்களை டைப் செய்து கொடுக்கும் பணி செய்து வரும் வழக்கறிஞர் சரவணனிடம் உதவியாளராக சேர நம்ரிதா முயற்சிக்கிறார். வழக்கு, வாதம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு நீதிமன்றத்தின் வெளியே உட்கார்ந்திருக்கும் தன்னிடம் உதவியாளராக சேர்வது சரியில்லை என்று சரவணன் நிராகரிக்கிறார். கடத்தப்பட்ட தன் மகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் தீக்குளித்து உயிரிழக்கிறார். அவருக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற முடிவுக்கு வரும் சரவணன் அந்த சம்பவம் தொடர்பாக பொதுநலன் வழக்கு தொடர்கிறார். அதன்படி தீக்குளித்து இறந்தவரின் மகள் கடத்தப்பட்டிருப்பதையும் அது பற்றிய புகாரை சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் ஏற்க மறுத்த தகவலையும் சரவணன் நீதிமன்றத்தில் தெரிவித்து பொதுநல வழக்காக பதிவு செய்கிறார். சம்பந்தப்பட்ட பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள். காவல்துறை கண்டுபிடிப்பதற்கு முன்பு அந்த பெண்ணை கண்டுபிடிக்க களத்தில் இறங்கும் சரவணனுக்கு அந்த பெண் 20 வருடங்களுக்கு முன்பே காணாமல் போனதும் தீக்குளித்து உயிரிழந்த அவரது தந்தை நீண்ட நாட்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வருகிறது. அப்படியானால் அவர் அப்போது மகள் கடத்தப்பட்டு விட்டார் என்று புகார் அளித்தது ஏன் என்ற கேள்வியோடு அடுத்தடுத்த எபிசோடுகள் பல திருப்பங்களோடு பயணிக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வழக்கை கையில் எடுத்த சரவணன் ஜெயித்தாரா? காணாமல் போன பெண்ணின் நிலை என்ன என்பதுதான் மீதி கதை. வழக்கறிஞராக நடித்திருக்கும் சரவணன் மிக யதார்த்தமாக நடித்திருக்கிறார். கருப்பு அங்கி போட்டு நீதிமன்றத்தில் பக்கம் பக்கமாக வசனம் பேசினாலும் அளவான நடிப்பு, இயல்பான உடல் மொழி மூலம் சுந்தரமூர்த்தி என்ற சாதாரண வழக்கறிஞர் வேடத்தை மிக கச்சிதமாக கையாண்டு கைத்தட்டல் பெறுகிறார். சரவணன் உதவியாளராக நடித்திருக்கும் நம்ரிதா தைரியம், துணிவு மிக்க பெண்ணாக நடிப்பில் அசத்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் எஸ். கோகுல் கிருஷ்ணன் நீதிமன்ற வளாகம், நீதிமன்ற வழக்கு விசாரணை என முழுக்க முழுக்க நீதிமன்றத்தில் பயணிக்கும் கதையாக இருந்தாலும் அதை பல்வேறு கோணத்தில் காட்சிப்படுத்தி அனைத்து எபிசோடுகளையும் சலிப்பின்றி நகர்த்தி சென்றிருக்கிறார். இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இரண்டையும் அளவாக கையாண்டிருக்கிறார். திரைப்படங்களின் திரைக்கதை வேகமாக இருக்கும். ஆனால் முதல் முறையாக இணையத்தொடரின் திரைக்கதை படு வேகமாக பயணிக்கும்படி காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராவணன். கதாசிரியர் சூரிய பிரதாப் எஸ்ஸின் கதையில் ஏற்கனவே வெளியான சில நீதிமன்ற கதையம்சம் கொண்ட படங்களின் சாயல் தெரிந்தாலும் திருப்பங்கள் மூலம் அதை வேறு ஒரு பாணியில் சுவாரஸ்யமாகவே நகர்த்தி சென்றிருக்கிறார். தொடரை இயக்கியிருக்கும் பாலாஜி செல்வராஜ் கடத்தப்பட்ட பெண், பிறகு 20 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன சிறுமி என திடீர் திருப்பம் மூலம் தொடரை வேறு பக்கம் பயணிக்க வைப்பவர். மீண்டும் அதே பெண் யார் என்ற கேள்வியை பார்வையாளர்கள் மனதில் எழுப்பி அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டி அவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி 7 எபிசோடுகளையும் கண்கள் இமைக்காமல் பார்க்க வைத்திருக்கிறார். மொத்தத்துல சட்டமும் நீதியும் சுவாரஸ்யம்.